சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயில் ஒன்றியம் கல்லூத்தி முடிக்கரை சின்ன முடிக்கரையில் இருக்கிற அந்த கிளை செயலாளர்கள் அதிமுகவினுடைய கிளை செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை வந்து ஊருக்கு உள்ளே வரக்கூடாது, நீங்கள் சார்ந்தவங்க யாருமே நீங்கள் வந்து ஊருக்குள்ளே வந்து ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணி நோட்டீஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? சின்ன மருது பெரிய மருது வேலுநாச்சியார் வாழ்ந்த இடம், வீரம் விளைந்த மண்ணில் பச்சை துரோகிகளுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத அங்கே இருக்கிற அதிமுகவினர் வந்து நோட்டீஸ் அடித்து ஒட்டி பறைசாட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமினாலே பச்சை துரோகி, அவரை யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க. அந்த நோட்டீஸில் என்ன அடித்து ஒட்டியிருக்காங்கன்னா, பணத்திற்கு விலை போன பச்சை துரோகிகளின் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. புரட்சி தலைவராலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களாலும் தொண்டர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை வந்து நயவஞ்சகம் மூலம் அபகரித்த எடப்பாடி பழனிசாமியை சார்ந்த யாருமே வந்து முடிக்கரை சின்ன முடிக்கரை கல்லூத்தி கிராமங்களில் வந்து நீங்கள் வாக்கு சேகரிக்க யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறத கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணி அந்த நோட்டீஸில் அடித்து ஒட்டியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு சிவகங்கை மாவட்டத்தில் எப்படிலாம் மரியாதை இருக்குன்னு சொல்லி பார்த்துங்க. ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்தால் நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறது போக, ஒரு மனிதன் இப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்காருங்கிறது மட்டும் இந்த நோட்டீஸ் மூலம் நம்ம அறிஞ்சிக்கிற வேண்டியதாக இருக்குது. 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்டது. அம்மாவினுடைய அரசியல் வாரிசு ஐயா ஓபிஎஸ் அவர்களால் இந்த கழகத்தை வந்து தலைமை தாங்கி நடத்தப்பட்ட இந்த இயக்கத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைமைக்கு வர வேண்டும்ங்கிறதுக்காக இந்த கட்சியை எப்படிலாம் சுக்குநூறாக மாட்டியிருக்கான்னு சொல்லிவிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் அடுத்த நோட்டீஸ் மூலமாகவே நம்ம பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை சுக்குநூறாக ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் தொண்டர்கள் எல்லாருக்குமே வந்து மனசில் எண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய காயமாகவே வந்து மனசில் வந்து இருக்குது. இந்த கட்சி வந்து என்றைக்கு ஒன்று சேரப்போகும் அப்படிங்கிறத தொண்டர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்று கூடி தேர் இழுத்தா தான் தேர் வந்து நகலும். ஒரு ஆள் கைப்பிடிச்சி இழுத்தா வந்து தேர் நகலாது. திமுகங்கிற ஒரு கட்சியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக வந்து ஒன்றுபடணும். அப்படி ஒன்றுபட்டால் மட்டும்தான் 2026 அம்மாவினோட ஆட்சியை கொண்டு வர முடியும். ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் அச்சடிக்கப்பட்ட அந்த போஸ்டர்களை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் அரசியலே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் அடித்து ஒட்டியிருக்காங்க அதிமுகவினுடைய கிளை செயலாளர்கள். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த போஸ்டர்ஸ் வந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகிருக்கு. 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்த காரணமாக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கி விட்டார். இந்த முதலமைச்சர் பதவி கொடுத்த சசிகலாவையும் ஒதுக்கி விட்டார். இப்படி கட்சி ஒவ்வொருத்திலேயே தனக்கு மீறி யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையுமே வந்து ஓரங்கட்டினா இந்த கட்சி எப்படி வளர்ச்சி அடையும்? இந்த கட்சி நாளைக்கு எப்படி ஆட்சி அமையும்? நன்றி, வணக்கம்.